அட்டகத்தியில் வந்து நான் எப்படி வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணணும் எல்லாம் புதுசு ஆக்சுவலி அந்த டைம். சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூலமாக தினேஷ் ராஜ் அவர்கள் தயாரிக்கிற ஒரு படத்தை தாமோ நாகபூஷணம் வந்து டைரக்ட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் ஊர் பையன் சொந்தக்காரன் தான், ஆனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். நான் என்னோட கோ டைரக்டராக என் கூட வந்து ஒர்க் பண்ணி வேலை கற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஃபிலிம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய கனவுகளை நோக்கி தான் நிறைய என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துலேருந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து தமிழ் திரையுலகில் வந்து சாதிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தாமுவும் சாதிக்கணும், அவன் வெற்றி பெறணும். அவனோட சேர்ந்து நிறைய கூட்டம் வந்து இன்றைக்கி வந்து சேர்ந்துருக்கு. இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அட்டகத்தியில் வந்து நான் எப்படி வந்து நிறைய பேரை செலக்ட் பண்ணணும் எல்லாம் புதுசு ஆக்சுவலி அந்த டைம். அதில் நடிகருங்களே ஒரு 50 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லாருமே வந்து புது ஆர்டிஸ்ட்டு தான். அதில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. தினேஷ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது மாதிரி ஏன்னா எல்லாருமே வந்து ஃப்ரெஷ் கேண்டிடேட் தான். அந்த டைமில் வந்து புதுமுகங்களை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முழுக்க புதுமுகங்களை வச்சு தான் நான் அந்த படம் பண்ணேன். ஆனால் இவனுக்கு வந்து அப்படி இல்லை, ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. அண்ட் வந்து ஏற்கனவே நமக்கு அறிமுகமான பவீஷ் அண்ட் வந்து குஷ்மேமோட அவங்களோட மகள் நடிக்கிறாங்க. அண்ட் நல்ல டெக்னீஷியன்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிலிம் பண்ண வந்திருக்கான். ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அது நிச்சயமாக அவனுக்கு தெரிஞ்ச, ஏன்னா எங்கள் ஊரில் வாலிபால் ஆக்சுவலி வந்து வாலிபால் ஃபஸ்ட் டைம் எங்கள் ஊரில் கொண்டு வந்ததே நான் தான். நான் பெருமையாக நான் சொல்லிப்பேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து கிரிக்கெட் விளாட்றப்போ ஒரு சண்டை நடந்து டீமே பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு 7-8 பேர் இருந்தோம் நாங்கள். சரி, அதனால் நான் அந்த 7-8 பேர் வச்சு என்ன கேம் ஆடணும்னா எங்கள் பாட்டி ஊர் வெங்கலில் வந்து வாலிபால் பயங்கரமாக விளையாடுவாங்க. சரி, அதனால் அந்த வாலிபாலை வந்து நான் எங்கள் ஊரில் ஃபஸ்ட்டு நான் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு முன்னாடி துக்காராம் அண்ணன் எங்கள் அண்ணன் இருப்பார், அவர் விளையாடுவார். அவர் பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமை நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரெடி பண்ணேன். ஆக்சுவலி வாலிபால் டீமு ரெட்ஸன் டீம்னு சொல்லிட்டு, அது கிரிக்கெட் டீமுக்கும் அந்த பேர் தான் இருந்தது. அண்டு அதுக்கப்புறம் இவனுங்களாம் வந்து அந்த டீமை வந்து நல்லா டெவலப் பண்ணி ஜெயிக்கிற அளவுக்கு வந்துட்டானுங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக ஆடுற அளவுக்கு சூப்பராக ஒரு பெரிய டீமை வந்து கிரியேட் பண்ணிட்டானுங்க. அந்த டீமை மையமாக வச்சு ஒரு படம் இவன் கதை எழுதியிருக்கான். அது நிச்சயமாக ஒரு ரூரலாகவும் அதே நேரத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவும் மக்களோட லைஃப்பையும் அதே நேரத்தில் விளையாட்டில் இருக்கிற நிறைய நியூவான்சஸையும் நிச்சயமாக அந்த படம் வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். இதில் பங்கு பெற எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அட்டாக்கர் டைட்டிலே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் இருக்குது. அண்ட் இந்த படத்தை ரஞ்சித் சாரை விட யார் துவக்கி வைக்க முடியும்? ஒரே காரணம், அவருடைய அசோசியேட்டுக்காக நான் சொல்ல, நம்மெல்லாம் பார்த்து பெருமைப்பட்ட சார்பேட்டா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் படத்தை கொடுத்து இன்றைக்கும் ஐகானிக் படமாக மாற்றிருக்காரு. அவருடைய அசோசியேட் பண்ணும்போது எல்லாம் தெரியும், அவர் வந்து நல்லா தெரிஞ்சிருப்பார் சார்பேட்டாவை எப்படி தலைவர் கொடுத்தாரு அப்படின்னு. அதை விட ஒரு பெட்டராக படம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் ட்ரை பண்ணுவார். அவர் சார்பேட்டா 2 வரும்போது இவர் அட்டாக்கர் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீம். அண்ட் ஸ்பெஷலி எங்களுக்கு ரொம்ப பெருமை என்னென்னா பவிஷ்னுடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவருடைய படம் இப்போது லவ் அடுத்த மாதம் வரப்போகுது. பவிஷ் இதுக்காக இப்போ நம்ப மாட்டீங்க, நான் ட்ரைனிங் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் படத்தை வந்து சீக்கிரமாக எங்கள் மகேஷ் சொல்லிட்டே இருந்தார், எங்கள் ஹீரோ வந்து சீக்கிரமாக ட்ரைனிங் போகணுன்றார் சார் அப்படின்னு. அவ்வளோ டெடிக்கேட்டடாக
கடந்த ஒரு 6 மாதமாக இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்படி ஒரு படத்துக்காக அவங்க ப்ரிப்பேர் ஆகிறத பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி அந்த லுக்கோட அவர் ரெடியாக இருக்கார். அவருக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். அவந்திகா, வெல்கம். அண்ட் யூ ஸ்டார்டட் ஆக்டிங் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். பர்ஃபெக்டாக இந்த படத்துக்காக இருக்காங்க. டாலான ஒரு என்ன சொல்கிறது, வாலிபால் பிளேயராக. அண்ட் கண்டிப்பாக அவந்திகாவுக்கும் ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். தாமோதர், நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஜானருக்காக நான் சொல்ல, சாருடைய பட்டறையிலேருந்து வரீங்க. கண்டிப்பாக அவருடைய அந்த யதார்த்தமும் அட் த சேம் டைம் எமோஷ்னலாகவும் அண்ட் அடுத்த கட்டமாக எலிவேட் பண்ணுற ஒரு கான்செப்டை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் அந்த கதையை நான் படிச்சுட்டேன். அந்த எல்லா டீட்டெயில் படிக்கும்போதே, பிச் படிக்கும்போதே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் எதிர்பார்க்குறேன். தினேஷ் சார் வந்து மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் வந்து என்னென்னா ஸ்போர்ட்ஸ் தான் அவருடைய உயிர். ஆர்யாவுக்கு எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் உயிரோ இதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். பயங்கரமாக ஸ்போர்ட்ஸை பற்றி. அதனால தான் நாங்கள் அடுத்த படமாக ரீமேட்ச் அப்படின்ற படத்தை ஆரம்பித்தோம். நான் வந்து அந்த ரீமேட்ச் கதையை நான் சொன்ன உடனே சொன்னார், ஸ்போர்ட்ஸா சார், உடனே பண்ணலாம் சார், உடனே பண்ணலாம். ஸோ இங்கே பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சூப்பரான கதை இருந்தேன்னா இங்கே ஒரு ரெடி ப்ரொடியூசர் இருக்கார், மிஸ்டர் தினேஷ் ராஜ். ஓகே, நான் எடுப்பேன்னு தெரியாது, ஆனால் தினேஷ் சார் எடுப்பார். ஏன்னா அவ்வளோ ஸ்போர்ட்ஸ் படங்கள் எடுக்கணும் ரொம்ப ஆசைப்படுற சினிமா மீடியா என்டர்டெயின்மெண்ட். அவருக்கும் அவருடைய குழு எல்லாருக்கும், சத்யா சாருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரஞ்சித் மாமா வந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்து அவர்கிட்ட தான் இன்ஸ்பயர் ஆகி அங்கேருந்து தான் வந்து வந்திருக்கேன். எப்படி சொல்கிறது, நான் வீட்டில் இருந்ததை விட அவர் கூட இருந்தது தான் ரொம்ப நாள் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னா அவர் தான் காரணம். ஸோ நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் என்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேர் இவரை இன்ஸ்பயர் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ஸோ அதில் நான் வந்து ஒரு பார்ட்டாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் தினேஷ் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் வாலிபால் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் நிறைய வந்துட்டு நான் போய்ட்டு ஒரு ஸ்கிரிப்டு வந்து பிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாலிபால் வந்துட்டு மெயின் ஸ்ட்ரீமே இல்லையே, ஸோ எப்படி அதை வந்து இது பண்ண முடியும், அதை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியும், அதை வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதில் எமோஷ்னல் இல்லை, அந்த மாதிரியான வந்து நிறைய பேர் வந்து சொல்லி அதை வந்து நிராகரித்தாங்க. ஸோ மெயின் ஸ்ட்ரீமில் கிரிக்கெட்டு, கபடி இது போன்ற படங்கள் வந்து வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயினான ஒரு கேமாக இந்நாள் வரையும் வந்துட்டு இருந்துகிட்ருக்கு. ஆனால் வாலிபால்ன்றது எல்லா ரூரலில், எல்லா இடங்கள்லையும், எல்லா ஊர்கள்லேயும் வந்துட்டு சின்ன சின்ன கோட்ஸ்லேருந்து எல்லாருமே அதை வந்து ஆடுறாங்க. அதில் இல்லாத எமோஷ்னலே வந்து ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அந்த எமோஷ்னலை வந்துட்டு ஏன் நம்ம ஆடின கேமை வந்துட்டு யாருக்குமே தெரியல, யாருக்குமே வந்து அந்த எமோஷனல் வந்து புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு நான் அதை பிச் பண்ணியிருக்கேன். ஸோ தினேஷ் சார்கிட்ட வரும்போது தினேஷ் சார் தான் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. வாலிபாலில் வந்து அந்த எமோஷனல் இருக்குது, அந்த இது இருக்குது, அந்த 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 கேமோட ஆன்மா வந்துட்டு சாருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்மேன் இருந்ததால் அவருக்கு வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கிரிப்டை வந்து அக்செப்ட் பண்ணி ஸோ இந்த வரைக்கும் வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் சார். அதுக்கப்புறம் ஹீரோ பவிஷ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் கதை சொல்லும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு, பவிஷ் இதில் நான் பண்ணுறேண்ணா, நம்ம பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி, ஆக்சுவலி பவிஷ் தான் வந்துட்டு தினேஷ் சார்கிட்ட வந்துட்டு கூப்பிட்டு போனான். ஸோ பவிஷ் வந்துட்டு இந்த படத்துக்காக பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஸோ அந்த எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கேமை கற்றுக்கிட்டு நிறைய அடி வாங்கி நிறைய மண்ணிலலாம் புரண்டு நல்லா இப்போ ஒரு வாலிபால் பிளேயராக வந்து மாறியிருக்கான். அதுக்கு வந்து பவிஷ்க்கு வந்துட்டு நன்றி சொல்கிறேன். அடுத்தது அவந்திகாவும் வந்துட்டு இதில் ரொம்ப சூப்பரான ஒரு கேரக்டர் வந்து பண்ண இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து வாலிபால் பிளேயராக வந்துட்டு நடிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். இந்த கதை கேட்கும்போது அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு நன்றி.